நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல இந்த மாரி புஷ் பட்டன்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த மாரி புஷ் பட்டன்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு பதிலா நீங்க இந்த மாரி டச் ஸ்விட்சே யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோல ஒரு பேசிக்கான டச் மாடியூல எப்படி இன்டர்ஃபேஸ் பண்றது, அண்ட் நம்மளோட ப்ராஜெக்ட்ல எப்படி நம்ம அந்த டச் சர்க்யூட் இன்டகிரேட் பண்றதுன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் ado, லெட்ஸ் டைவ் இன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை லா அண்ட் சர்க்யூட்ஸ். மோர் அபௌட் தெம் லேட்டர். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாடியூல சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல சீப்பாவே அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாடியூல பத்தி பார்க்கலாமா? இந்த மாடல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சின்ன சைஸ். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ சின்னதா இருக்குன்றத. நெக்ஸ்ட் இதோட ஃப்ரண்ட் சைடுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டச் சர்ஃபேஸ் வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐசி, ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர், ஒரு இண்டிகேஷன் எல்இடி இருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கனெக்ஷனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, 3 பின்ஸ் தான் வந்திருக்கு. விசிசி, கிரவுண்ட் அண்ட் அவுட்புட் பின் இருக்கு. ஸோ நான் 5 வோல்ட் வச்சு இந்த மாடல் பவர் பண்ணுறேன். ஸோ விசிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட், கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிடுறேன். பவர் பண்ணிட்டேன். இப்போ நான் டச் பண்ணேன் அப்படின்னா எல்இடி எரியுது. நான் விட்டேன் அப்படின்னா எல்இடி ஆஃப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவுட்புட் வோல்டேஜ் மானிட்டர் பண்ணலாம். இது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத நான் மல்டிமீட்டர் அவுட்புட் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மல்டிமீட்டர் 0 வோல்ட் தான் இருக்குது. பட் நான் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 வோல்ட் கிட்ட வருது. விச் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவ் ஹையாக கான்ஃபிகர் தான் இருக்குது. இப்போ எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஆக்டிவ் ஹை மட்டுமே தேவைப்படும். சம் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் லோவாக தேவைப்படும். அதுக்கும் இந்த மாடியூலில் வழி இருக்குது. இந்த மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சால்டர் பிரிட்ஜ் பேட்ச் வந்திருக்கு, ஏ அண்ட் பின்னு. நீங்கள் இப்போ ஏ பேடை சால்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அவுட்புட் ஆக்டிவ் ஹைலேருந்து ஆக்டிவ் லோவாக மாறிடும். இப்போ அதை பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாடியில் நான் ஏ பேடை ஷார்ட் போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவர் பண்ணேன் அப்படின்னா என்னோட எல்இடி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. மல்டிமீட்டர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 வோல்ட் கிட்ட இருக்குது. பட் இப்போ நான் டச் பண்ணேன் அப்படின்னா எல்இடி லோ ஆயிடுச்சு. என்னோட மல்டிமீட்டரையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 0 வோல்ட் கிட்ட போயிடுச்சு. விச் மீன்ஸ் இது ஆக்டிவ் லோவாக கான்ஃபிகர் ஆயிடுச்சு. அப்போ அந்த பி பேட் எதுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா சந்தோஷம். பார்த்தீங்க அப்படின்னா ஏ பேட் உங்கள் அவுட்புட் ஸ்டேட்டை கான்ஃபிகர் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு இல்லையா? பி பேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்விட்ச் மோட கான்ஃபிகர் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ வரைக்கும் இந்த டச் மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொமெண்ட்ரி புஷ் பட்டன் மாதிரி தான் இருக்குது. மொமெண்ட்ரி புஷ் பட்டனில் எப்படி இருக்கும், நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட் ஓப்பன் தான் ஆகிடும். ஸோ இந்த மாடலுமே இப்போ அப்படி தான் இருக்குது. நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட் ஒரு ஸ்டேட்டில் வந்துருக்கும். நீங்கள் ரிலீஸ் பண்ண உடனே அந்த ஸ்டேட் மாறிடும். நீங்கள் இந்த பீப்பரை ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்விட்ச் டாகிள் ஸ்விட்ச் மோடுக்கு போயிடும். ஸோ டாகிள் ஸ்விட்ச் எப்படி ஆப்ரேட் ஆகும்? இப்போ நம்ம டாகிள் பண்ணிட்டோம்னா அது ஒரு அவுட்புட் ஸ்டேஜ்லேயே லேட்ச் ஆகிடும். திருப்பி நீங்கள் டாகிள் பண்ணால் தான் அது இன்னொரு ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ இப்போ இந்த டச் மாடலுமே அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பி பேடை ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ பவரும் பண்ணிட்டேன். என்னோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ஐ ஸ்டேட்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் டச் பண்ணுறேன், எல்இடி எரியுது. நான் ஃபிங்கரை எடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எல்இடி எரிஞ்சிக்கு தான் இருக்கும். என் அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா 4 வோல்ட் கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அகைன் டச் பண்ணால் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஆஃபே ஆகும். ஸோ ஹென்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா டாகிள் மோடுக்கு போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த மாடியூலில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாடியூல் நம்மளே எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாடியூல் ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணோம். ஸோ இந்த மாடியூலில் யூஸ் பண்ணியிருக்க ஐசி பார்த்தீங்க அப்படின்னா TTP223. ஸோ இந்த மாடியோட டேட்டா ஷீட்குள்ளே போயிடலாமா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டச் செலக்ட் ஐசின்ற டிமென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்தோன்னா இதில் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 வோல்ட் to 5.5 வோல்ட் வரைக்கும் ஆப்ரேட் ஆகும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இது 3.3 வோல்ட் சிஸ்டமே சப்போர்ட் பண்ணும், 5 வோல்ட் சிஸ்டமே சப்போர்ட் பண்ணும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பின் ஐசி. ஸோ 2 பின் பார்த்தீங்க அப்படின்னா பவர் அண்ட் கிரவுண்டுக்கு போயிடும். ஒரு பின் பார்த்தீங்கன்னா இந்த சிமாஸ் அவுட்புட்டாக இருக்கும். இன்னொரு பின் பார்த்தீங்க அப்படின்னா டச் ரிடக்ஷன் இன்புட்டாக இருக்கும். மிச்ச 2 பின்னுமே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் பின்ஸ். இந்த 2 கான்ஃபிகரேஷன் பின்னை பற்றி இப்போ பார்க்கலாமா? இதில் பார்த்தீங்கன்னா AHLBன்னு ஒரு கான்ஃபிகரேஷன் பின் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் ஸ்டேட்டை கான்ஃபிகர் பண்ணும். எதர் ஆக்டிவ் லோ ஆர் ஆக்டிவ் ஹைன்றத. இந்த பின்னை நீங்கள் ஃப்ளோட்டிங்கில் விட்டுருந்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஹையாக இருக்கும். இதுவே இந்த பின்னை நீங்கள் விசிசி கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் லோவாக மாறிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாக் பின் ஆர் டாகிள் பின். ஸோ இந்த பின்னை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்விட்ச் மோட கான்ஃபிகர் பண்ண முடியும். எதர் மொமெண்ட்ரி ஸ்விட்ச் ஆர் டாகிள் ஸ்விட்ச் மோடுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இந்த பின்னை நீங்கள் எதுவுமே கனெக்ட் பண்ணல அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா மொமெட்ரியாக இருக்கும். இதுவே இந்த பின்னை நீங்கள் விசிசி கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா டாகிள் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிபிக்கல் அப்ளிகேஷன் சர்க்யூட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நான் என்னோட ஸ்மார்ட் ஸ்விட்சில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 டச் இன்புட் வச்சிருந்தேன். ஸோ அதோட ஸ்கிமேட்டிக் தான் இது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே மொமெண்ட்ரி ஸ்விட்சாக தான் கான்ஃபிகர் பண்ணியிருந்தேன். எதுவுமே டாகிள் ஸ்விட்ச் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 3 டச் ஸ்விட்சில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆக்டிவ் ஹையாக இருக்கும். ஒன்றே மட்டும் ஆக்டிவ் லோவாக இருக்கும். அது ஏன் ஒன்றுத்தில் மட்டும் ஆக்டிவ் லோவாக இருக்குன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா நான் ஸ்மார்ட் ஸ்விட்ச் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ESP8266 யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா GPIO ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். நான் என்னோட ஒரு டச் இன்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா GPIO 16 அலோகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் GPIO 16 ஒரு கேட்ச் இருக்குது. என்னதுன்னா அந்த பின் லோவாக இருந்துச்சுன்னா பூட் நடக்காது, பூட் ஃபெயிலியர் நடந்துடும். ஆனால் அந்த பின்னை நீங்கள் ஹையாகவே வச்சுருக்கணும். ஸோ நான் எல்லாத்தையுமே ஆக்டிவ் ஹையாக கான்ஃபிகர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டச் ஸ்விட்சில்
என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே அந்த பின் வந்து லோவா தான் இருக்கும். டச் ஸ்விட்ச் வந்து லோ பண்ணி வச்சிருப்போம். ஸோ எனக்கு வந்து பூட்டே வந்து நடக்காது. டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த பின் வந்து ஹை ஸ்டேட்ல வந்து இருக்கும். ஸோ எனக்கு பூட் வந்து நடந்துரும். ஸோ என்னோட கோட்ல வந்து நான் அதுக்கேத்த மாரி வந்து கான்ஃபிகர் வந்து பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் வந்து பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, லேஅவுட்டுக்கு வந்து போயிடலாமா? ஸோ லேஅவுட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து டச் இன்புட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய காப்பர் ஏரியா வந்து குடுத்துட்டேன். அந்த மாடியூலுமே அப்படி தான் இருக்கும். பட் இப்படி குடுக்குறது தான் வந்து எஃபெக்டிவ். ஏன் அப்படின்னா, உங்களோட டச் ஏரியா வந்து நீங்க இன்கிரீஸ் வந்து பண்றீங்க அது மூலியமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மிச்சம் எல்லாமே வந்து லேஅவுட் கைட்லைன் என்ன குடுத்துருந்தாங்களோ, நான் அதுதான் வந்து ஃபாலோ வந்து பண்ணியிருந்தேன். இதில பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா வந்து இன்புட் கெப்பாசிட்டர் வந்து இருக்கும் டச் பின்க்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டர். அத வந்து நீங்க உங்க டச் பின் கூட வந்து எவ்வளோ க்ளோஸா வைக்கணுமோ, அவ்வளோ க்ளோஸா வைக்கணும்ன்ற டேட்டா ஷீட்ல வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. மிச்சம் எல்லாமே சிம்பிளான லேஅவுட் தான். லேஅவுட்ட பத்தி பார்த்துட்டு இருக்கப்ப, இந்த வீடியோட ஸ்பான்சர பத்தியும் பார்த்துட்டு வந்துரலாம். ஸ்பான்சர் டைம். உங்களுக்கு நான் பிசிபிலாம் எங்க பண்றேன், பிசிபி மேனுஃபேக்சர் பண்றது அவ்வளோ காஸ்ட்லி அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, யூ கேன் ட்ரை திஸ் வீடியோ ஸ்பான்சர் லயன் சர்க்யூட்ஸ். ஸோ லயன் சர்க்யூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்தியன் பேஸ்ட் பிசிபி மேனுஃபேக்சர். ஸோ ஹை குவாலிட்டி ப்ரொஃபஷனல் பிசிபிஸ அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து குடுத்துட்டுருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லயன் சர்க்யூட்ஸ் அத பாஸ்ட் 1 இயரா வந்து யூஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்றதுமே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் லைக் நீங்க Amazonல ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ற மாரி தான். ஜஸ்ட் விசிட் lionscircuits.com. நீங்க வந்து கோட் ஜெனரேஷன் பண்றதுக்கு ஒரு அக்கவுண்ட் கூட கிரியேட் பண்ண வேணாம். ஜஸ்ட் கிளிக் இன்ஸ்டன்ட் கோட் வந்து உங்களோட கர்பர் ஃபைல வந்து அப்லோட் வந்து பண்ணுங்க. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ வந்து உங்களோட போர்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து வரும். உங்களோட ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான கோட் வந்து ஜெனரேட் வந்து ஆயிருக்கும். ஸோ 5 பிசிபிஸ்க்கு. ஸோ இந்த பிரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ்க்கு தான். ஸோ நீங்க செட்டிங்ஸ் எதனா மாத்துறீங்க, லைக் கலர் மாத்துறீங்க, இல்ல பிசிபி திக்னஸ் மாத்துறீங்க அப்படின்னா, லேயர் மேம் 4 லேயர் போறீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்க பிசிபிஸ பார்த்தீங்க அப்படின்னா, வித்தின் 10 டேஸ்லயே வந்து ரிசீவ் வந்து பண்ணிடலாம் ஃபார் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ். நீங்க இப்ப அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, யூ கேன் ஆல்சோ வியூ தி பிசிபி இமேஜ் ஆஃப் யர் கர்பர். லாஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டச் சென்சிட்டிவிட்டி எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாமா? நீங்க டச் இன்புட் பின்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, லெஸ் தென் 50 பிக்கோஃபாரட் வரைக்கும் இருக்கணும்ன்றத டேட்டா ஷீட்ல வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த கெப்பாசிட்டருமே கனெக்ட் பண்ணல அப்படின்னா, உங்களோட சென்சிட்டிவிட்டி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வந்து அதிகமா இருக்கும். நீங்க லைட்டா கிட்ட திரும்பினாலே டச் வந்து ரேட் வந்து போயிடும். இப்போ உங்க கெப்பாசிட்டர் வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா, சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கும். ஸோ நீங்க நல்லா கிட்ட எடுத்து டச்ச வந்து பிரஸ் பண்ணா தான் வந்து அது வந்து டிடெக்ட்டே வந்து பண்ணும். இது எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க டச் சர்ஃபேஸ்க்கும் உங்களோட மாடியூலுக்கும் நடுவுல கேப் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களோட அந்த மெட்டீரியல் இன் பிட்வீன்ல வர மெட்டீரியல் வந்து ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ அப்ப அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான சென்சிட்டிவிட்டி லெவல வந்து அச்சீவ் வந்து பண்ண வந்து முடியும். இந்த ஐசி பார்த்தீங்க அப்படின்னா, ரியலா வந்து ஆசம் தான். ஏன் இப்படி சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ட வந்து இது ரொம்ப எலிவேட் பண்ணி வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்மார்ட் ஸ்விட்ச் ப்ராஜெக்ட்லயே பார்த்தீங்க அப்படின்னா, புஷ் பட்டன் குடுத்திருந்தேன்னா, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் இதே ஒரு டச் ஃபீச்சரா இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மார்ட் ஸ்விட்சோட ஃபீச்சரே வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி வந்து காட்டும். அதுவும் மட்டும் இல்லாம இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப காஸ்ட்டும் வந்து கம்மி தான். ஸோ நீங்க பல்க்கா வாங்குனீங்க அப்படின்னா, இன்னுமே வந்து கம்மி வந்து ஆகும். ஐ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ அண்ட் லேர்ன் சம்திங் நியூ. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் கோபி சைனிங் ஆஃப். டாடா பை பாய்.